சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியலில் மலர் கேரக்டரில் நடித்து பிரபலமானவங்க தான் ஸ்ரீதிகா நாதஸ்வரம் சீரியலுக்கு அப்புறம் பல சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நாதஸ்வரம் சீரியல் தான் இப்போ வர அடையாளமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீதிகா மற்றும் அவங்களோட கணவர் ஆரியன் இவங்க 2 பேருமே மகராசி சீரியலில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. அப்போது ஆரியனுக்கு நடிகை நிவேதிதா அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடந்துச்சு. ஆனால் திருமணமான சில மாதங்கள்லேயே இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீதிகாவும் அவங்க ஃபேமிலியில் பார்த்த ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஸ்ரீதிகாவுக்கும் அவங்களோட முதல் கணவருக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரியன் மற்றும் ஸ்ரீதிகா இவங்க 2 பேருமே அவங்க குடும்பத்தினர் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க. இந்த நிலையில் ஆரம்பத்தில் இவங்க 2 பேருமே அதிகமான ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு வந்தாங்க. அப்போது பலருமே நீங்கள் காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவங்களோட காதலை சொல்லியிருந்தாங்க. எளிமையாக இவங்க 2 பேருமே 2வதாக திருமணம் பண்ணிக்கிட்டு தங்களோட திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பதி கடந்த மாதம்தான் நாங்கள் கர்ப்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று ஸ்ரீதிகாவுக்கு ரொம்பவே சிம்பிளாக வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அப்போது சன் டிவியில் இருந்து பல பிரபலங்கள் கலந்துருக்கிறாங்க. அதுலேயும் ஆரியன் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிற லட்சுமி சீரியலில் அவங்க கூட நடிக்கிற நடிகைகள் பலரும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு தம்பதியை வாழ்த்தியிருக்காங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போது சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துட்டுருக்குது. இந்த வீடியோ பார்த்த பலரும் இந்த தம்பதிக்கு தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.